இந்த வருகின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வருங்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வந்தா அது ஒரு பெரிய மாற்றம் தானே. 5 வருஷத்துக்கு பிறகு. ஆட்சி மாற்றம் நான் சொல்றது வந்து இருக்கின்ற கட்சி ஆட்சிக்கு வராங்களோ, இல்ல புதிய கட்சி வராங்களோ, ஒரு தேர்தல்ங்கிறது ஒண்ணு நடக்கப் போகுது. அந்த வகையில பார்க்கும்போது, ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு இதா தான் அத பார்க்கிறோம். அது தவிர, இப்ப உச்சபட்ச நடிகர் அவர் கட்சிய தொடங்கி அவருடைய ஆட்சிக்கு வர்றதுக்கு அவருடைய முயற்சிகளும் மக்கள் மூலியமா சடார்ன்னு அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவ பார்க்கும்போதும், இது ஓட்டு வங்கியா மாறுமா? அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ள நம்ம பயணிக்கிற இந்த நேரத்தில, ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. இதுங்கிறது தான் உண்மை. ஜோதிட ரீதியாக தமிழகத்தில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஃபார்மல் சேஞ்சஸ் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவோருக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவியாக இருக்கட்டும், அரசாங்கம் அவர்களுக்காக செய்து கொடுக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் மாடல் ஃப்ரேம் ஒர்க்ன்னு அரசாங்கம் உங்க கூட சேர்ந்து நாங்க பயணிக்கிறோம். நீங்க வாங்க அப்படிங்கிற அப்ரோச்சா இருக்கட்டும். ஒரு மார்ச், ஏப்ரலுக்கு பிறகு பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக தொழில் துறையில இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல.